எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. சொல்லுங்க உங்க பேரு. அதுக்காக வரல, எங்க அக்கா பையனுக்காக வந்திருக்கிறேன். இருக்கிறாங்கன்னா இவன் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆயிட்டான் மேடம். ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. ஒரே மாசம் தான் மேடம். ஒரு மாசம் கூட எனக்கு தெரிஞ்சு வாழ்ந்திருக்க மாட்டாங்க. 15 நாள் தான் வாழ்ந்திருப்பாங்க. பொண்ணுக்கு வந்து 18 வயசு ஆகுது. வேலைக்கு போறானா? மாலை கட்டுற வேலை செய்யறான் மேடம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளை கல்ல தான் வேலை செஞ்சிருந்தான். உங்களுக்கு காதல் பிரச்சனையா? காதல் சுத்தி சுத்தி வராங்க. என்ன இது பிரச்சனை இல்லை மேடம். அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது. 42 வயசு யாருக்கு? மேனகான்றவங்களுக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. உங்க பையனுக்கு 17 வயசு 18 வயசு ஆகுது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி 3 பசங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விட்டாங்க. 2வது ஹஸ்பண்ட் எங்கேயோ கூட்டின்னு ஓடினாங்க. வந்தாங்க. 3வது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பையன் எப்படிதான் தொடர்பாச்சுன்னு தெரியல மேடம். என் ஃப்ரெண்டு தான் மேடம். அவ சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? குடும்பம் பண்றாங்க மேடம் 2 பேருமே. அவ வீட்டு வாசப்படி கூட நான் போனதே கிடையாது. இன்னைக்கு வீட்டுல தான் போய் கூட்டு வந்தா ஒளிய வச்சுட்டு இருந்தான் பெட்டின்ல. அப்புறமேட்டு எங்கம்மான்னு கேட்டதுக்கு எங்க பெரிய அக்கா தான் ஃபர்ஸ்ட், ஐயப்பா போயிட்டாங்கடா வாடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேர்க்க போறோம். அந்த பையனோட அப்பா என்ன சொல்றாரு? வந்திருக்கிறார் மேடம். 5 வருஷமா 6 வருஷமா 2 பசங்க என்கிட்ட தான் இருந்தாங்க. அதுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு இதுவாயிடுச்சு. இப்போ அவங்க அம்மாவும் கிடையாது. இது உங்களுக்கு 2 வருஷமாவே ரொம்ப இதுவா இருக்கு போல. இவன் அடிக்கடி என்கிட்ட எப்படி கண்டுபிடிச்சீங்க? போன்ல யார்கிட்ட தான் பேசுறோம் மேடம் மேடம்னுவான். யார்கிட்ட தான் இவன் பேசுறான்? ரொம்ப நாளா நாங்க கண்டுபிடிக்கல மேடம். குத்தின்னு இருப்பான். மடி மேல வந்து தண்ணியில நாங்க ஏதோ அம்மா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் அவன் நினைப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்ப அங்க கூட நாங்க விமரமா அதிகமா ஆயிடுச்சு. இவங்க எவ்வளவோ திட்டாங்க அவனை. சரி திருந்துட்டோம். நீங்க என்ன நினைச்சீங்க? இன்னும் ரொம்ப பெஜராயிடுச்சு. அவ ஒரு நைட்டி லப்பர் நைட்டி ஒண்ணு போட்டு இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இல்லன்னு தானே சொன்னாங்க. நான் போயிட்டேன். நான் அப்புறம் சரி இல்ல இருந்து இல்லக்கா ஐப்பா போயாச்சு வா. இந்த வயசுல புள்ள இருக்கு மேடம். அதுதான் கஷ்டம். ஃபுல்லா ரத்தத்தோட வந்தான். என்னடான்னு கேட்கும் போது அவங்க பையனே பைக்கில் வந்து ஏத்தின்னு போறான். ஏப்பா யாருப்பா அவனை இந்த மாதிரி பண்ணது என்ன எதுன்னு சொல்லு பண்ணதுக்கு அவன் வந்து இல்ல நானே தான் மேல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு ஏசி முதல் கொண்டும் வந்தாங்க. போயிட்டாங்க. இவன் வந்து நான் இவன் தான் செஞ்சான். ஏன்னா அவ வந்து அவளை வச்சுன்னுக்குறாள்ல. அவளோட ஆத்தால வந்து இப்போ இவனை சொல்லிட்டு நான் அவ புள்ளிய சொல்றேன். அவன் நம்ம கிட்ட பேச மாட்டாள். எப்படி என் புள்ளிய சொல்லுன்னு அவ கேட்பேன். உங்க பேர் என்ன? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஐயப்பா என்னப்பா பிரச்சனை? பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு உங்களுக்கு என்ன வயசு? 20. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டேய் நிமிந்து பேசு. இங்க அதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பேசுறதுக்கு வந்திருக்கிறோம். நிமிந்து பேசு. சொல்லு தம்பி. அப்படி தனியா நானும் எங்க அப்பா போறோம் மேடம். சரி, அவங்களோட எந்த தொடர்பு இல்லையா உங்களுக்கு? அவங்க கல்ல வேலை செஞ்சது மேடம் முதல்ல. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? கரெக்ட் பண்ண போறோம். அவன் குறுக்குப்பேட்டில் இருக்கிறான் மேடம். எது குத்தினா? கூட ஒரு நான் குத்திட்டான் மேடம். ம், அவ எல்லாம் ஓப்பனா பேசலன்னா நான் ஓப்பனாக தான் பேசுறேன் மேடம். அவர் குத்தலையா? அவன்லாம் குத்தல மேடம். அவன் தான் குத்துனது. அவன் தான் குத்துனா. அவனே ஹாஸ்பிட்டலுக்கு குத்தினான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இவனே சொல்லிடுறான் எங்க கிட்ட. நான் உட்காந்துருந்தேன் மேடம். ம், அப்போ அவனுக்கு எனக்கு சண்டே ஆயிடுச்சு. நான் அவனை எதுக்கு போட்டு சண்டை ஆச்சு? எதுக்கு? நான் மேலே ஒரு மொட்டை மாடியில் எங்கள் மாறிட்டு மேலே மொட்டை மாடி ஒன்று இருக்கு மேடம். அது அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. மேலே உட்காந்துருந்தோம். உட்காந்தும்போது சண்டே ஆயிடுச்சு மேடம். தம்பி, அக்காட்ட ரொம்ப பாசமா இருந்தியா நீ? ரொம்ப பிடிக்குமா அக்காவை? ஞாபகம் இருக்காப்பா அம்மாவை? நல்லா ஞாபகம் இருக்கு. பசங்கள அப்படி இருந்த பையன் எப்படி ஆயிட்டானே இப்படி தெரியல மேடம். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. குடும்பத்துல இதுதான் ஒண்ணு இருக்குது. என்னப்பா பிரச்சனை சொல்லு. எனக்கு இது பிரச்சனைலாம் இல்லை மேடம். பின்ன அப்புறம் ஏன் அவங்களோட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க நீ? இல்லை மேடம், நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன் மேடம். ஒழுங்கா தான் இருக்கியா? அவங்க வீட்டுல தான் இருக்கியா? நான் தனியாக வீடு பார்த்துன்னு போகிறேன் மேடம். அவங்க வீட்டுல தான் இருக்கியா? இல்லை மேடம்.